சாரி. சாரி ஏன்டா கேட்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பொய் சொல்லல. அத மாத்தி தான் சொல்லிட்டேன். லைக் தெரியாம சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே எனக்கு வந்து கில்ட்டா ஃபீல் ஆகுது. குத்திக்கிட்டே இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்? ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்ட்டு. ஒருவேளை நான் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்றது தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, பொய் சொல்லாத. கரெக்ட்டா இரு. உண்மைய மட்டுமே பேசு. உன்னோட குரோத் தானா பார்ப்ப. நான் ஆக்சுவலா இங்க பொய்யும் சொல்லல. தெரியாம சொல்லிட்டேன். குத்திக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். கில்ட் ஆகுது எனக்கு. லாஸ்ட் வீடியோ நான் போடும்போது ஹோம் ஒர்க் அவுட் 60 டேஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்லணும்னு நினைச்சது மசில் பில்டு. நான் ஹோம் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டேன். நான் மசில் பில்டுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹோம் ஒர்க் அவுட் முடிச்சு 1.5 வருஷம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிச்சு ஜிம்முக்கே போயிட்டேன். இப்போ என்னால ஹோம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐம் ஷோர் என்னால சுத்தமா முடியாது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிம்ல அதிகமா வெயிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிட்ன்றது மசில் மெமரியில ஹையஸ்ட் லெவல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நான் இன்னும் புஷ் பண்ணதான் பார்க்கணுமே தவிர, குறைச்சேன்னா மெயின்டென்ன்றது கூட எனக்கு ஆகாம போகலாம். நான் டே டு டே 60 டேஸ்க்கு மசில் பில்ட் பண்ண போறேன். பட்ஜெட்ல ப்ரோட்டீன் நம்ம எடுக்க போறோம். ஹோம் ஒர்க் அவுட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அதை நம்பி நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா வெயிட். ஏன்னா நான் பண்ண போறேன், நான் ஜிம்ல பண்ற ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவான ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. அப்போ நீங்க அதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல மசில் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமா அதுக்கப்புறமா நீங்க ஜிம் ஹைட் பண்ணாலும் நீங்க ஜிம்முக்கு போயிட்டீங்க அப்படின்னா என் கூடயே கண்டினியூ பண்ணலாம். 60 டேஸ்ல நம்ம எல்லாரும் ரிசல்ட்டை பார்க்க போறோம். ஒரு சின்ன மைனூட்டான சேஞ்ச் ஆச்சு, நம்ம பார்த்துருவோம் கண்டிப்பா. எனக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எதனால இதை மறுபடியும் சொல்றேன்னா, நீங்க ப்ராப்பரா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியோட இருக்கும் போது உங்களோட சேஞ்ச் அழகா நீங்க பாப்பீங்க. என் கூட சேர்ந்து மசில் பில்ட் பண்ண ரெடினா கமெண்ட் செக்ஷன்ல ரெடின்னு ஃபயர் விடு. பாத்துக்கலாம்.